ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். நேற்று வந்து ஹீரோயினும் அப்படியே ரொமான்டிக்காக பேசிட்டு இருந்தாங்க. அதோட முடிச்சோம். அதுல இருந்தே இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம். நேற்று ஹீரோ பேசிட்டு இருந்த மாதிரி இன்னைக்கு எல்லாரும் சேர்த்து மீட்டிங் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்க இருக்க எல்லார்கிட்டயும் சைன் வாங்குறாங்க. அவர் பிளான் பண்ண மாதிரி எல்லா விஷயமுமே கரெக்டா நடக்குது. பக்காவா பிளான் பண்ணி எல்லாத்தையும் கச்சிதமா முடிச்சிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து வராரு. இப்பதான் யங்ஷங் அங்க என்ட்ரி கொடுக்குறான். அவரை பார்த்துட்டு ஒரு திமிரான லுக்கை விட்டுட்டு அப்படியே நம்ம ஹீரோ நடந்து வந்துடுறாரு. கடுப்பான யங்ஷங் என்ன பண்றான், டைரக்டா போயிட்டு அவனுக்கு யார்கிட்ட டீலிங் பேசினாங்களோ அவனுக்கே கால் பண்றான். கால் பண்ணிட்டு இதுல பேக் இருக்கவே கூடாது, அவனை இதுல இருந்து எடுத்துருங்க அப்படின்னு சொல்றான். பட் அவனும் பேக்குக்கு தான் சப்போர்ட் பண்றான். நீங்க சொல்லி உங்க பேச்சை கேட்காம நான் எப்படி இருப்பான், நீங்க சொன்னதை கரெக்டா பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றான். அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவர் கூடலாம் உட்காந்து அழகா பார்க்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே அவங்க அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, ஒரு கசங்கி போன பேப்பர் எடுத்து கொடுக்குறாரு. இது ரொம்ப முக்கியமான ஃபைலுங்க. இந்த ஃபைலை பார்த்த உடனே இதை எப்படிடா எடுத்த நீ அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போதான் அதை எப்படி எடுத்த அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. அங்க ஒரு ஸ்பையை செட் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த ஸ்பை மூலியமா தான் அதை எடுத்திருப்பாரு. அங்க ஒருத்தன் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்க வருவான். அவன் என்ன பண்ணுவான், அந்த பாக்ஸ் எடுத்துட்டு வந்து அங்க ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாள். யார் அந்த பொண்ணுன்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுங்க. அவகிட்ட கொடுத்துருவான். அவன் நைஸா எடுத்துட்டு வந்து அதை நம்ம ஹீரோயின் கிட்டே கொடுத்துட்டு போயிருவா. அவ எடுத்துட்டு போய் அதை வீட்டுல வச்சிருப்பா. அதை நம்ம ஹீரோ எடுத்து வச்சுப்பாரு. இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யங்ஷங்கோட ஆபீஸ்ல இருக்க டஸ்ட்பின்ல கிழிச்சு போடப்பட்ட தாளுங்க தான் இதெல்லாமே. இதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து ஒன்னா ஒட்டி தான் அதை படிப்பாங்க. அந்த பேப்பர்ல என்ன இருக்குன்னா, யங்ஷங் இருக்கான்ல, அவனால அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், அதாவது அதிகமா ஸ்டாக் மார்க்கெட்ல ஸ்டாக் எடுக்க முடியும் அப்படின்ட்டு இருக்கு. இவர் எப்படி இந்த பேப்பரை எடுத்தாரு அப்படின்ட்டு இவர் சொல்லும் போது அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தகட்டி போகுது. ஏன்னா அவ்வளோ ட்ரிக் யூஸ் பண்ணி அந்த பேப்பரை நம்ம ஹீரோ எடுத்துட்டு வந்திருப்பாரு. இப்போ சீனை கட் பண்ணா யங்ஷங்கோட அம்மா இருக்கால, அதாவது சேர்மனை ஏமாத்தினாலே அவ என்ன பண்றா, அப்படியே காத்தாட நடந்து போயிட்டு இருக்கா. இவளுக்கு அந்த ஸ்பை இருக்கால, அவ கொடை பிடிச்சிட்டு இருக்கா. இப்போ என்ன கேட்குறா, நீ பியோம் பக்கம் தானே அன்னைக்கு நின்றுட்டு இருந்தா, இன்னைக்கு என்ன எனக்கு வந்து கொடை பிடிக்கிற அப்படின்னு கேட்குறா. மேம் அன்னைக்கு அவள் அழுதா, அதனால தான் அவள் பக்கம் நின்னா. அதுவும் என் அப்பா ஒரே முறையாச்சும் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுது, அதனால தான் நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ண தெரியுங்களா, இல்லைனா அவள் பக்கம் போயிருக்கவே மாட்டேன். நான் என்னைக்குமே பணம் இருக்கிற பக்கமும் பதவி இருக்கிற பக்கமும் தான் இருப்பேன். நான் அதனால எப்பவுமே உங்க பக்கம் தான் மேம் இருப்பேன் அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம நான் இதுக்கப்புறம் உங்க கூடவே இருக்க போறேன், உங்களுக்கு எல்லாமே கூட இருந்து செஞ்சு கொடுக்க போறேன், உங்க வீட்டுல வேலை செய்யற ஒரு நாய் மாதிரி உங்க கூடவே இருக்கேன் அப்படின்றா. இப்போ சீனை கட் பண்ணா இவ இருக்கால, இவன் என்ன பண்றா, நம்ம சேர்மனுக்கு கையை தொடச்சு விட்டுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம நம்ம சேர்மன் கிட்ட இந்த ரூம் உங்களுக்கு போதுமானதா இருக்கா அப்படின்னு கேக்குறா. பட் சேர்மனும் எதுவும் பேசவே மாட்டாரு. அங்க ஒரு செஸ்ஸிங் போர்டு இருக்கு, அந்த போர்டை பார்த்து அப்படியே பயப்படுறாரு. இப்போ அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க பொண்ணுகிட்டலாம் இவன் என்ன சொல்றான், சரி நீங்களாம் போங்க, ஒரு ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்றா. அந்த பொண்ணுங்களும் சரி ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா, நீயும் கிளம்புடி அப்படின்ற மாதிரி அவளை ஒரு பார்வை பாக்குறா. இப்ப அவளும் என்ன பண்றா, அப்படியே அங்கிருந்து வணக்கம் சொல்லிட்டு கிளம்பிடுறா. ஆல்ரெடி சேர்மன் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய பினாமி இருக்கா இல்லையா, இவளுடைய பேர்ல நிறைய பணத்தை பதுக்கி வச்சிருப்பாரு. இந்த பணம் தான் வந்து சிங்கப்பூர்லயும் ஜெர்மன்லயும் இருக்கு. சேர்மனுக்கு அந்த டேபிளை பார்த்த உடனே அவளோட ஞாபகம் வரும். அதை பார்த்து தான் அவன் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டுட்டு இருப்பா. என் பேர்ல பதுக்கி வச்ச பணம் எங்க, அந்த பணம்லாம் எங்கடா அப்படின்ற மாதிரி நம்ம சேர்மன் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டுட்டு இருக்கா. இப்படி கேட்டுட்டே இருக்கும்போது அங்க ஒரு ட்ரோன் கேமரா வருதுங்க. இந்த கேமரா யார் அமைச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிஜோம் இருக்கால, சேர்மனுடைய பொண்ணு, அவ கூட ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இருப்பாரு. அவர் தான் இங்க தூரத்துல உட்காந்து அந்த கேமராவை அங்க அமைச்சு வச்சிருக்காரு. அந்த கேமரால சேர்மன் அங்க இருக்கிறதையும் பாக்குறாரு. உடனே அந்த லேடி என்ன பண்றா, அங்க இருக்க ஸ்கிரீன் எல்லாம் மூடுறா. சீனை கட் பண்ணா பிஜோம் என்ன பண்றா, நம்ம ஹீரோட வில்லேஜ்ல அப்படியே காத்தாட நடந்து வந்துட்டு இருக்கா. போன் பேசி நடந்து வந்துகிட்டே இருக்கும் போது ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா அழகா செடி மரம் எல்லாமே இருக்கு. அதை பார்த்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த வீட்டில் ஒருத்தவன் படுத்திருக்கான். அதுவும் பனியன் மட்டுமே போட்டு படுத்திருக்கான். அவனை பார்த்துட்டு என்னடா அவன் பட்ட பகல்ல எல்லாத்தையும் கழட்டி போட்டு படுத்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு மிரண்டு போறா. திருட்டுத்தனமா என்ன பண்றா, திரும்ப எட்டி பாக்குறா. இவனுக்கு ரொம்ப திமிரு தான். பட்ட பகல்ல ரொம்ப அழகா இருக்கான்னு நினப்பு போல சட்டையெல்லாம் போடாம இப்படி படுத்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கா. இப்போ இவ பாக்குறத அவனும் பாத்துடுறான். இப்படி பார்த்த உடனே அவனுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காடுறான். பட் அவன் அங்கிருந்து எழுந்து இங்கவே வந்துடுறான். அவன் கிட்ட வந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என் வீட்டுக்கிட்ட அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவன் என்ன சொல்றான், என்ன நான் என்ன உன் வீட்டுக்கு வந்தனா, நான் இந்த பக்கம் நடந்து போனா நீ அங்க படுத்திருந்த அவ்வளவுதான் பார்த்தேன், வேற எதுவும் கிடையாது தெரியுமா அப்படின்றா. இப்போ அவன் என்ன பண்றான், கையில இருந்து ஒரு கவர் எடுத்து கொடுத்து, இந்த இதுல நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கு சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி கொடுக்குறான். அவளும் எனக்கு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வேணாம் அப்படின்றா. இதை சாப்பிடுங்க பெண்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு கொடுக்குறான். அவளும் அதை வாங்கிக்கிறா. அதை வாங்கிட்டு என்ன சொல்றா, இதை வாங்கிட்டா அப்படின்றதுனால நான் உன்னை லவ் பண்றேன்லாம் அர்த்தம் கிடையாது, அதுக்காக உங்களை லவ் பண்றேன்னு நினைச்சிட்டு என் பின்னாடியெல்லாம் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவன் என்ன சொல்றான், நான் எப்போ உன்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ண, உன் மனசுக்குள்ளே இதை கற்பனை பண்ணிட்டு பேசுற போல இருக்கு, நான் அந்த மாதிரி பையனும் கிடையாது, இந்த வில்லேஜ்ல கேட்டு பாருங்க என்னை பத்தி, நான் எப்படிப்பட்ட பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ என்ன கேட்கறா, சரி அதெல்லாம் ஓகே, எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க, நீங்க மட்டும் வீட்டுல இருக்கீங்க, எப்படி அதெல்லாம் மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னு கேட்கறா.
அதுக்கு தான் அவன் என்ன சொல்றான், என் தோட்டத்தை பாத்தியா, விவசாயம் தான் பண்றேன், விவசாயம் பண்ணி ஜாலியா இருக்கு, அங்க பாரு கோழி ஆடு மாடு எல்லாம் வச்சுட்டு ஜாலியா இருக்கா அப்படின்னு சொல்றான். அங்க ஒரு கோழி முட்டை போடுது, அந்த முட்டையை எடுக்கிறதுக்காக இவன் அப்படியே போயிடுறான். இவன் என்ன பண்றான், அந்த பழம் கொடுத்தான் இல்லையா, அந்த பழத்தை சாப்பிட்டுட்டே அப்படியே நடந்து வரா. அப்படி நடந்து வரும்போது அவ சாப்பிடுற அந்த பழம் அவன் மேல ஃபுல்லா சிந்திருது. இப்போ அவன் ட்ரெஸ் ஃபுல்லா அப்படியே கரை ஆகிருது. ஆனா அவ அதெல்லாம் கண்டுக்க மாட்டான், அவன் கொடுத்த பழம் இல்லையா, அதனால அந்த மல்பரி எடுத்து அழகா சாப்பிட்டுட்டே வரான். இப்போ சீனை கட் பண்ணா ஹீரோவோட அம்மாவும் அக்காவும் என்ன பண்றாங்க, ஒரு இடத்துல உட்காந்து அந்த மல்பரி பழம் இருக்கு இல்லையா, அது நிறைய இருக்கு, அதை எல்லாத்தையும் கழுவிட்டு இருக்காங்க. இவங்க அப்படி அந்த பழத்தை வாஷ் பண்ணிட்டு இருக்கிறத தூரத்துல இருந்து 2 பேர் யாரோ ஒருத்தவங்க போட்டோ எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ கார்ல வந்துட்டே இருக்காரு, அவர் பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. அவருக்கு நல்லாவே தெரியுது. உடனே அவர் என்ன பண்றாரு, டைவர்ட் பண்ணி போலீஸ் இருக்க ரூட்ல போறாரு. அப்படி போகும்போது பின்னாடி வந்த அந்த காரு மிஸ் ஆயிருது. இப்பதான் அவர் ஒரு டவுட்டோட யோசிச்சுட்டே இருக்காரு, நம்ம பின்னாடி யாரோ ஃபாலோ பண்றாங்கன்னு கன்ஃபார்ம் பண்றாரு. ஹீரோயினோட ஃபேமிலி ஹீரோட ஃபேமிலி எல்லாரும் என்ன பண்றாங்க, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வராங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லாம ஒழுங்கா சாப்பிட்டுருக்கவே மாட்டாங்க. அதனால ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு ஒரு சின்ன சேஞ்சஸ்க்காக அங்க போயிட்டு சாப்பிடலாமே அப்படின்னு தான் இங்க சாப்பிட வருவாங்க. எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு அப்படியே எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோட அம்மா இருக்காள், அவ என்ன சொல்றா, நம்ம ஹீரோயின் கிட்ட உங்களுக்கு ரத்த சோகை அதிகமா இருக்கு, அதனால நீங்க தான் ரொம்ப ஹெல்த்தியா சாப்பிடணும் அப்படின்னு சொல்றா. அங்க இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோயினை பத்தி ரொம்ப ஹெல்த்தியா விசாரிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயினோட அம்மா என்ன சொல்றா அப்படின்னா, இதுக்கப்புறம் நான் அவளுக்கு டைம் டேபிள் போட்டு தான் ஃபுட்டு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டு எல்லாருமே ஹாப்பி ஆயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த வில்லேஜுக்கு வரப்போ ஹீரோயினோட அப்பா ரொம்ப கெத்தா அப்படியே தெரிஞ்சிட்டு இருப்பாரு. இப்போ என்ன பண்றாரு, அவர் எல்லாருக்குமே ஃபுட்டு சர்வ் பண்ணிருக்காரு. அவர் சர்வ் பண்றதை பார்த்துட்டு விஜோம் என்ன பண்றான், நானே எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் பரவாயில்ல, நானே தான் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சர்வ் பண்றாரு. 2 பேர் ஃபேமிலியும் அப்படியே ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பச்சை தண்ணி கூட கொடுக்காத நம்ம ஹீரோயினோட தம்பி என்ன பண்றாரு, நம்ம ஹீரோயினுக்கு சாப்பாடுலாம் எடுத்து ஊட்டி விடுறாரு. இப்போ ஹீரோ என்ன பண்றாரு, ஹீரோயினுக்கு அப்படியே சாப்பாடு ஊட்டி விடுறாரு. அப்படியே சாப்பிடும் போது சாப்பாடுலாம் சிந்திடுது. அவரோட கச்சப் எடுத்து தொடச்சு விட்டு ரொம்ப கேரிங்கா பாத்துக்கிறாரு. நைட் எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. யாரோ கதவு தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். உள்ள அந்த ட்ரையர் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு உள்ள வரா. உள்ள வந்துட்டு இது திரும்பவும் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்றான். இதை நீங்க எபிசோடோட ஸ்டார்டிங்ல பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இந்த ட்ரையர் அப்பயும் ஒர்க் ஆகாது. அப்பவும் நம்ம ஹீரோ தான் அவளோட முடியெல்லாம் அழகா உணர்த்தி கொடுப்பாரு. அதே மாதிரி இப்பவும் அவன் முடியெல்லாம் காய வச்சு கொடுக்குறாரு. இப்போ ஹீரோயின் என்ன சொல்றானா, நான் உன்ன மாதிரி ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாதுப்பா, நான் இப்படிதான் கோவமா பேசுவேன், கோவமா நடந்துப்பேன் அப்படின்றான். இப்போ எதுக்கு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க, ஏன் உனக்கு புதுசா ஒரு ட்ரையர் வேணும் அது தானே, நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா புதுசா ஒரு ட்ரையர் வாங்கிட்டு வரேன் அப்படின்றாரு. அதுக்கு அவளும் என்ன சொல்றேன், நான் இத்தனை நாளா இங்க தான் இருக்கேன், இத்தனை நாளா உனக்கு அக்கறை இல்லை, இன்னைக்கு புதுசா இருக்கா, இதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா, இதுக்கப்புறம் எப்பவுமே என்னோட தலையை நீ தான் காய வச்சு தரணும் அப்படின்றா. அதுக்கு என்ன, நான் பண்ணிடுறேன், இங்க கூட பாரு உன் தலையை எப்படிலாம் காய வச்சிருக்க பாரு, ஃபுல்லா உணர்ந்து போச்சு சரியா, இதே மாதிரி நீ எப்ப தலை குளிச்சாலும் நான் காய வச்சு கொடுக்குறேன். அவளும் முடி எடுத்து பார்த்துட்டு அந்த கண்ணாடி முன்னாடி இருக்க கண்ணாடி எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஃபுல்லா காஞ்சு போச்சு, பாக்குறதுக்கே கியூட்டா இருக்கு, சூப்பரா இருக்கு, அப்படியே திரும்பி நின்று தேங்க்ஸ்பா என் முடிய காய வச்சு கொடுத்த, ரொம்ப நல்லாவே காஞ்சிருச்சு, பார்க்கறதுக்கும் கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ என்ன கேட்குறாரு, சரி ஓகே உன் தலையை காய வச்சுட்டேன்ல, வேற உனக்கு என்னென்ன பண்ணுன்னு சொல்லு, எதா இருந்தாலும் நான் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்றான்னா, நீ இந்த உடஞ்சு போன ஹேர் ட்ரையரை வச்சு என் தலையை காய வச்சல, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீ எப்பவும் என் கூடவே இருந்தா அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்றா. அது மட்டும் இல்லாம நான் முன்ன மாதிரி ஆடம்பரமாலாம் இருக்க ஆசைப்படல, ஏன் அப்படின்னா நான் இருக்கிற சுச்சுவேஷன் அந்த மாதிரி, நான் ஆடம்பரமா இருந்து அது உன்னை கஷ்டப்படுத்திச்சுன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோவோ உனக்கு எது வேணுமோ கேளு, என்னால முடிஞ்சது, அதாவது என்னால முடிஞ்ச பெஸ்ட்டை நான் பண்றேன் அப்படின்றாரு. நான் உங்ககிட்ட ஒன்னே ஒன்று சொல்லணும், எனக்கு ஒன்னே ஒன்று தான் தேவை, என்ன தெரியுமா, நேற்று நான் மயங்கி விழுந்தப்ப எனக்கு எதுவுமே தெரியல, ஏன் என்னுடைய டாக்டர் நேம் கூட தெரியல, எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது அப்படின்றது எனக்கு தெரியல, நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் என்ன பண்ண போகிறோமோ செத்துருவோமோ அப்படின்னு நினச்சி யோசித்தேன். பட் நான் கண் வச்சு பார்க்கும் போது என் கண்ணு முன்னாடி நீ தான் இருந்த. எனக்கு தோன்றதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான், என்னுடைய நாட்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் இருக்கக்கூடிய அந்த கொஞ்ச நாளில் உன் கூட ரொம்ப சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், என்னுடைய கடைசி நாட்களில் உன் கூட மட்டுமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் என்னுடைய ஆசை, இந்த ஆசையை மட்டும் நிறைவேற்றி கொடு ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறா. ஹீரோ பேக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன்னா அவள்கிட்ட எதுவுமே சொல்ல முடியாது இல்லையா, அவரால் அவருடைய லவ்வை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறதுனே தெரியல. அது மட்டும் இல்லாமல் அவன் முன்னாடி அழுகிறதுக்கும் கொஞ்சம் நர்வஸாக இருக்கு, அப்படியே மனசொடைஞ்சு போய் உக்காந்துருக்காரு. அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட தம்பி இருக்கான் இல்லையா ஜியோல், அவனுடைய ஒய்ஃபை காமிக்கிறாங்க. அவன் என்ன பண்றான், போன்ல கேம் விளையாடிட்டு இருக்கான். என்ன பண்றான், கேம்ல இருந்து வெளியில போயிடுறான், அதாவது ஆஃப்லைன் வந்துடுறான். இதை பார்த்து அவன் என்ன பண்றான், என்னடா ஆஃப்லைன் போயிட்டான் இன்னும் ஆன்லைன் வரலையே, என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு யோசிச்சுட்டு இருக்கா. யோசிச்சது மட்டும் இல்லாம அந்த போனை தூக்கி போட்டு அவளுடைய டோரை ஓபன் பண்றான்.
இப்ப அப்படியே சீனை கட் பண்ணிடுறாங்க. அங்க டோர் ஓபன் பண்ண இடத்துல என்ன நடந்தது, யார் வந்தா அப்படின்னு காமிக்கவே இல்ல. அதுக்குள்ள அந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணா ஜியோல தான் காமிக்கிறாங்க. அவன் என்ன பண்றான், ஹீரோவோட தம்பி இருக்கான் இல்லையா, அவன் கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். இவன் ட்ரிங்கே மோஸ்ட்லி பண்ண மாட்டான், எப்பயாவது ரேரு, அதுவும் ஜாலியா இருந்தா அவனோட ஒய்ஃப் கூட சேர்ந்து பண்ணுவான். லாஸ்டா இவனும் இவரோட ஒய்ஃபும் சேர்ந்து தான் ட்ரிங்க் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்பதான் அவன் ட்ரிங்க் பண்றான். இப்படி குடிச்சுக்கிட்டே அவன் என்ன கேட்குறான் அப்படின்னா, பேக் கிட்ட சொல்லி என்னை எப்படியாவது பாக்ஸிங் கற்றுக் கொடுங்க. அன்னைக்கு கூட பார்த்தியா நான் யங்ஷங்க அடிக்க போனேன், ஆனால் நான் கீழே விழுந்துட்டேன், ரொம்ப அசிங்கமாக போச்சு, ரொம்ப அவமானமாக போச்சு. ஆனால் இதுக்கப்புறம் அப்படி இருக்கவே மாட்டேன். ஃப்யூச்சரில் என்னோட ஃபேமிலியை நான் தான் பார்த்துக்கணும், அதனால் எனக்கு பாக்ஸிங் கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோவோட தம்பி என்ன சொல்கிறாரு, நீ கோவத்தில் என்னென்னவோ பண்ணக்கூடாது, ஃபஸ்ட்டு நிதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீ பைத்தியக்காரத்தனமாக பண்ணால் உனக்கு தான் அடிப்படுன்னு சொல்கிறாரு. அதுக்கு இவரு ரொம்ப கோவப்பட்டு, ஆமா நான் பைத்தியம்தான், அவ என்ன பைத்தியக்காரனா ஆக்கிட்டு போயிட்டா தெரியுமா, நான் அவளை அவ்வளோ நம்பியிருந்தேன், எல்லாத்துக்கும் என்னை வச்சு பைத்தியக்காரனா ஆகிட்டா, நான் பைத்தியம்தான் சொல்லி கத்திட்டு இருக்காரு. இப்போ ஹீரோவோட தம்பி என்ன பண்றாரு, கல்பா எடுத்து ஒரு பெக் அடிச்சுட்டு, நான் உனக்கு சொல்லித்தரேன்டா, ஒன்னு அவ விட்டு போனால யங்ஷங் தானே இதுக்கெல்லாம் காரணம், அவனை நீ ஓங்கி ஒரு பஞ்ச் பண்ற, நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்றாரு. இப்போ 2 பேரும் அப்படியே கை குலுக்கிட்டு ஒரு பாக்ஸிங் கிளப் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்குள்ள போறாங்க. ஒரு பாக்ஸிங் பெட் மேலே ஏறி நிக்கிறாங்க. இப்போ ஹீரோவோட தம்பி என்ன சொல்றாரு, சியோல் நீ என்ன பண்ற, அந்த பாக்ஸிங் கவுஸை கையில போட்டுட்டு என்ன ஓங்கி ஒரு பஞ்ச் பண்ணு அப்படின்றாரு. அவர் என்ன பண்றாரு, மெதுவா ஒரு பஞ்ச் பண்றாரு. ஒரு பஞ்ச் மெதுவா பண்ணதும் இவர் பறந்து போய் இந்த படத்துல விழுற மாதிரி விழுறாரு. இதுக்கு ஒரு பயந்து போய், நான் மெதுவா தாண்டா தொட்டேன், அதுக்குள்ள ஏன்டா பறந்து போய் விழுறா அப்படின்னு கேட்கும் போது, இதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் டேலண்டே, இப்ப எப்படி நான் விழுந்த மாதிரி நடிச்சேன் பாத்தியா, அதே மாதிரி நீ அடிக்கிற மாதிரி நடிக்கணும், நீ வர ஸ்டைல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டைலை பார்த்தே அவன் மிரண்டு போகணும். உனக்கு அடிக்க தெரியுதோ இல்லையோ, ஆனா அடிக்கிற மாதிரி கெத்து காமிக்கணும், அதுதான் பாக்ஸிங்ல மெயின் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோ, அப்படியே நம்ம பேசிட்டு இருக்க மாதிரி பேசிக்கிட்டே இருக்கணும், அப்படியே மூக்குல ஒரு பஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூக்குல ஒரு அடி அடிச்சிடுறாரு. ரொம்ப வலிச்சிருது போல, அதுக்கேண்டா ஏன் மூக்குல அடிச்சா, அவன் மூக்குல தானே அடிக்க சொன்னான், எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்றாரு. இவன் சொல்லி கொடுக்கறத பார்த்து இவருக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்னால அவனை அடிக்க முடியுமா அப்படின்னு டவுட்டா கேக்குறாரு. இங்க வா, நான் உனக்கு சொல்லித்தரேன், என்னோட அசிஸ்டன்ட் முகமது அலி தெரியுமா, அவருக்கே நான் தான் சொல்லி கொடுத்தேன், அவரே இப்போ வேற லெவல் பாக்ஸரா இருக்காரு, அதனால நீயும் பாக்ஸர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. இவங்க பாக்ஸிங் பண்றதை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு, இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்க படத்துல டே அப்படி ஓரமா போய் விளையாடுங்கடான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. சீனை கட் பண்ணா இந்த ஸ்பை இருக்கால, இவ என்ன பண்றா, நம்ம ஹீரோவோட வில்லேஜுக்கு வந்திருக்கா, அதாவது ஹீரோவோட வீட்டுக்கே வந்திருக்கா. ஹீரோயினோட ஃபேமிலி எல்லாரும் உட்காந்துருக்காங்க, அவளும் அங்க உட்காந்துருக்கா. இப்போ அவளை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினோட அம்மா என்ன கேட்குறா, நீ எதுக்கு இங்கே வந்தா, உன்னை யார் இங்கே வர வச்சது அப்படின்னு கேட்குறா. ஏன்னா இவங்க 2 பேர் தான் ஒன்னாவே சுற்றிட்டு இருப்பாங்க, இவளுக்கே நல்லா வச்சு துரோகம் பண்ணிடுவா, அதனால கடுப்புல அவள் அந்த மாதிரி கேள்வி கேட்பா. இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாரு, நான் தாம்மா அவங்கள வர சொன்னேன், உங்கள்கிட்ட நான் சொல்லாத ஒரு விஷயம் இருக்குது, அது என்னன்னா நம்மளுடைய கிராண்ட்பா இருக்கார் இல்லையா, அதாவது சேர்மன் இருக்கார் இல்லையா, அவருடைய பர்சனல் அசட்டை பற்றி தான். அசட் அப்படின்னா அழியாத சொத்து, அது 90 கோடி மதிப்புள்ள சொத்தான், அது மலேசியாவில் இருக்கா அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இவங்களோட கம்பெனி க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த கொரியால இருக்க 5 பெரிய இன்வெஸ்டர் கம்பெனிக்கு இவர் நிறைய கடனை கொடுத்துருக்கிறதாகவும், அதனால அந்த 5 கம்பெனில இருந்து நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்றாரு. 90 கோடின்னு சொன்னோடனே அவங்க வீட்டுல இருக்க எல்லாருக்கும் ஒண்ணுமே புரியல, ஏன்னா இவ்வளவு பணம் இருக்கு அப்படின்ட்டு அவங்க வீட்டுல இருக்க யாருக்குமே தெரியாது. இப்போ அவங்க அம்மாவுக்கு ஒரு டவுட்டு, ஒருவேளை யங்ஷங்கும் அவங்களோட அம்மாவும் அதெல்லாம் எடுத்துட்டா என்ன பண்றது, அதாவது சேர்மனுக்கு உடம்பு சரியாகிறதுக்கு முன்னாடியே, அதாவது அவர் இறந்து போறதுக்கு முன்னாடி அவங்க பேர்ல மாத்திட்டா என்ன பண்றது அப்படின்னு கேக்குறா. இப்பதான் அந்த ஸ்பை அங்க நடக்கிறத சொல்றா. நேத்து நான் உள்ள இருந்தா எங்க எல்லாரையும் வெளியே அமிச்சிட்டு சேர்மன் கிட்ட அவ கேள்வி கேட்டுட்டு இருந்தா, எங்க அந்த பணம் எங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா. அதை வச்சு பார்க்கும் போது அவளுக்கு இன்னும் பணம் எங்க இருக்குன்னு தெரியல. இவ சொல்றதெல்லாம் பார்த்து ஹீரோயினோட அம்மாக்கு கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு. நீ சொல்றதெல்லாம் பார்த்தா என்னால நம்பவே முடியல, ஏன்னா நீ எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு அங்க போன, இப்போ எப்படி நாங்கள் உன்னை நம்புறது அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவ்வளோ என்ன சொல்கிறா, நான் முன்ன மாதிரிலாம் கிடையாது, ப்ளீஸ் என்னை நம்புங்க அப்படின்னு சொல்கிறா. இவங்க இந்த பக்கம் அப்படியே பேசிகிட்டே இருக்கா. இன்னொரு பக்கம் யங்ஷங்கோட ஃபை இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுறான், எல்லா மெயிலோடைய டீட்டெயில்ஸையும் கொண்டு வந்து யங்ஷங் கிட்ட கொடுக்குறான். இன்னொரு பக்கம் இந்த ஸ்பை லேடி இருக்கால, இவன் என்ன பண்ணுறான், இவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாரையும் ஒரு ஃபேக்ட்ரி கூப்பிட்டு போகிறான். அந்த ஃபேக்ட்ரிக்கு இவங்கள மாறு வேடம் போட்டு கூப்பிட்டு போயிருக்காங்களாம். பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லாம் தொப்பி போட்டுட்டு கண்ணாடி போட்டுட்டு இருக்காங்க, இது ஒரு மாறு வேடம் அப்படின்னு சொல்றாங்க. மீசையும் மருவம் வச்சா அது மாறு வேஷமாடா, மாறு வேஷத்துக்கு உண்டான மரியாதை போச்சேடா உங்களால. இவங்கெல்லாம் வேற நாட்டுல இருந்து வந்திருக்காங்க, அதாவது சுத்தி பார்க்க வந்திருக்காங்க, உங்களுடைய ஃபேக்டரியில இருக்க அந்த டிராயிங்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஃபேக்டரியில இருக்க ஒரு நம்பர் கிட்ட சொல்றான். இந்த கேப்ல நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அந்த கம்பெனில இருக்க ஒரு ஆபீஸ்க்குள்ள போறாரு.
அந்த ஆஃபீஸில் அந்த கம்பெனியை பற்றின எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த டேட்டாவெல்லாம் ஒரு பென்ட்ரைவில் பேக்கப் எடுக்கிறாரு. ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு யோசிச்ச யங்ஷங் என்ன பண்ணுறான், அந்த கம்பெனிக்கு கால் பண்ணுறான். பட் அதுக்குள்ள நம்ம ஹீரோ போயிட்டு அந்த ஒயர்டு டெலிஃபோனோட ஒயரை புடுங்கி விட்டுறாரு. இப்படி புடுங்கி விட்டுட்டு அங்கே ஒரு ஒர்க்கர் இருக்கான். அவங்கிட்ட வந்து எல்லா டேட்டாவையும் ஒரு பென்ட்ரைவில் ஏற்றி கொடுக்க சொல்கிறான். பட் அவன் என்ன சொல்கிறான், இதனால எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாதில்ல அப்படின்னு கேட்குறான். அவன் கொடுத்ததை விட நான் உனக்கு அதிகமாக பணம் கொடுக்குறேன், அது மட்டும் இல்லாம இதனால உனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்படின்னு சொல்றாரு. அங்க கால் கனெக்ட் ஆகல அப்படின்னதும் நம்ம யங்ஷங்க்கு ஏதோ ஒரு பிரச்சனை அங்க நடக்குது அப்படின்னு மட்டும் தெரியுது. ஆனா என்னன்னு அவனுக்கு டீட்டெயிலா தெரியல. ஒரு பக்கம் இவங்க ஃபேமிலியில இருக்கவங்க அங்க இருக்க எல்லாரையும் டைவர்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப டேட்டா எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது பென்ட்ரைவ்ல ஏத்திட்டு இருக்காங்க. இந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது. இப்படி மெசேஜ் வந்தவொடனே அவங்க என்ன சொல்றாங்க, நமக்கு டைம் இல்லை, உடனே இங்கிருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இவங்க ஃபேமிலி வந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே ரிட்டர்ன் கிளம்பிடுவாங்க. இந்த ஐடியாலாம் கொடுத்து இந்த இடத்துக்கு யார் இவங்களை கூட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பை தான். அந்த ஒர்க்கர் என்ன பண்ணுறான், இவங்களை வழி அமுச்சு வச்சுட்டு உள்ளே போய் பார்த்தா அங்கே இருக்க கம்ப்யூட்டர் அந்த சிஸ்டம் எல்லாமே உடஞ்சிருக்கும். அவனுக்கு ஒன்றுமே புரியல, யாருமே இங்கே வரல, எப்படி இதெல்லாம் உடஞ்சிது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே அன்நைட் ஆயிடுது. நம்ம ஹீரோவும் ஹீரோயின் மட்டும் அங்கே இருக்காங்க. எப்படியும் அங்கேருந்து தப்பிச்சு அந்த டேட்டாவை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வேற ஒரு இடத்துக்கு வராங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையா மழை பெய்யுது. அதனால நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அவரோட கோட்டை கழட்டி நம்ம ஹீரோயினுக்கு போட்டு விட்டுட்டு, நீ இங்கேயே நில்லு, நான் போயிட்டு கார் எடுத்துட்டு வந்துடுறேன், நீ மழையில நனையக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்படியே கார் எடுத்துட்டு வர்றதுக்கும் போயிடுறாரு. இப்போ ஹீரோயின் என்ன பண்றா, அவளுக்கு ஒரு மாதிரி மயக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க அப்படியே உட்காந்துருவான். இந்த மாதிரி குளிர் மழைலாம் அவளுக்கு தாங்காது. அப்படியே உட்காந்து கண்ணை மூடி இருக்கா. இப்போ ஹீரோ திரும்ப அந்த இடத்துக்கு வராரு, அதுவும் கொடையோட வராரு. வந்து ஹேயின் அப்படின்னு கூப்பிடுறாரு. இவனும் அப்படியே திரும்பி பாக்குறான். பார்த்தா நீ எதுக்கு இங்க தனியா உட்காந்துருக்க அப்படின்னு கேக்குறாரு. எதுவுமே தெரியாத மாதிரி திரும்ப கேள்வி கேட்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் மயக்க வர மாதிரி இருந்தது, அதனால தான் கீழே உட்காந்த அப்படின்னு சொல்றா. எனக்கு செம்மையா பசிக்குது, போற வழியில ஏதாவது செம்மையான ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிட்டுட்டு போனோம் அப்படின்னு சொல்றா. சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே டேக் ஓவர் பண்ணி கூட்டு வராரு. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே கார்ல வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப ஒரு மாதிரி மயக்கமா ஒரு மாதிரி இருக்கு போல. அவ கார்லயே அப்படியே தூங்கிடுறா. அவளும் நல்லா தூங்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றாரு, மெதுவா அப்படியே கார் ஓட்டிட்டு போயிட்டே இருக்காரு. இப்ப ஹீரோயின் அப்படியே கண்ணை விழிச்சு ரொம்ப நேரம் தூங்கிட்டனா அப்படின்னு கேக்குறா. அதெல்லாம் இல்ல, கொஞ்ச நேரம் தான் தூங்கின அப்படின்னு சொல்றாரு. இப்படியே பேசிக்கிட்டே ஹீரோயின் ஹீரோவை ரொமான்டிக்கா பாத்துக்கிட்டே இருக்கா. இந்த நேரம் பார்த்து மிரர்ல பாக்குறாரு, ஏதோ ஒரு காரு வேகமா வருது. ஹீரோ என்ன சொல்றாரு, ஹே ஏன் இறுக்கமா புடிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னு அவ திரும்பி பார்த்தா பின்னாடி ஒரு காரு வேகமா வந்துட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அது ஒரு கார் இல்ல, ரெண்டு காரும் நம்ம ஹீரோவோட காரை இடிக்கிற மாதிரியே வருது. இவரு ரைட்டு லெஃப்ட் போயிட்டு அந்த காரை டைவர்ட் பண்றாரு. அப்பவும் அந்த காரு டைவர்ட் ஆகவே இல்ல. நம்ம ஹீரோயினுக்கும் ஒன்னும் புரியல, ஒரே தயக்கமா இருக்கு, பதட்டமா இருக்கு. இந்த மாதிரி பதட்டமான நிலைலாம் அவளுக்கு வரவே கூடாது, ஏன்னா இப்பதான் அவளுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு. ஹீரோ திரும்பி அந்த காரை பார்த்துட்டு இருக்கும் போது முன்னாடி ஒரு லாரி வருது, அதை பார்க்காம விட்டுறாரு. அந்த லாரி கிட்ட இடிக்கிற மாதிரி போயிட்டு உடனே யூட்டன் போட்டுறாரு. இப்படி யூட்டன் போட்டு வேற ஒரு ரூட்ல போயிட்டே இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அந்த கார் எதுவும் வராம இருக்கு. திடீர்னு அந்த காரு எங்க இருந்தோ வந்து முன்னாடி நிக்குது. சடனா பிரேக் அடிச்சதுல ஹீரோயினுக்கு அப்படியே பதறி போகுது. ஹீரோ என்ன கேக்குறாரு, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கேக்குறாரு. நான் நல்லா தான் இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த கார் எதுக்கு நம்மள ஓவர்டேக் பண்ணி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு கேக்குறா. நம்ம உடனே போலீஸை கூப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ போன் எடுக்கிறா. இப்படி போன் எடுத்த உடனே முன்னாடி திரும்பி பார்த்தா அந்த கார்ல இருந்து யாரு இறங்கி வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருந்து இறங்கி வர்றது வேற யாருமே இல்ல, நம்ம ஹீரோ தான். அதை பார்த்ததும் இவளுக்கு ஒண்ணுமே புரியல. முன்னாடி இருக்கிறது பேக்கா இல்ல பக்கத்துல இருக்கிறது பேக்கா அப்படின்ட்டு குழம்பி போயிருக்கா. நம்ம ஹீரோவோட பார்வையிலே தெரியும் அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பாக்குற பார்வையிலே தெரியுது அவ்வளவு லவ் இருக்கு. அப்ப இவர் தான் நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு அவ மட்டும் இல்ல, பாக்குற ஆடியன்ஸும் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவர் வந்து அந்த கார் முன்னாடி அப்படியே நின்று நம்ம ஹீரோயினை பாத்துக்கிட்டே இருக்காரு. இப்ப அந்த காரோட டோர் இருக்குல்ல, அந்த டோர் வந்து லாக் ஆகுது. நம்ம ஹீரோயின் ஏன் இந்த டோர் லாக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட்ல திரும்பி பார்த்தா அவனை பார்த்ததும் அவளுக்கு ஒண்ணுமே புரியல. திரும்பி நம்ம ஹீரோவை பாத்துக்கிட்டே இருக்கா. இப்ப வெளியில இருந்து நம்ம ஹீரோவும் அவளை பாத்துக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோ ஹேயின் வெளியில வா அப்படின்னு கத்துறாரு. அப்படியே இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. செம்ம த்ரில்லிங்கா கொண்டு போனாங்கல்ல. நானே கொஞ்ச நேரத்துல மறந்து போயிட்டேனா பாருங்களா. நான் இவ்வளவு பெரிய ட்விஸ்ட் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்ல. இந்த எபிசோடுக்கு 10க்கு உங்களோட ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு செமையான வீடியோட சந்திக்கிறேன். பபாய்.